ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்ய போகிறோம். ஒன்று முளைக்கீரை, இன்னொன்று கொண்டக்கடலை. அதை வச்சு கிரேவி. ஃபஸ்ட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நான் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். ஒரு தக்காளி, பெரிய வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு பேனில் குக்கிங் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை தாளிச்சுக்கணும். நான் கடுகு, உளுத்தம்பருப்பு தான் போடுறேன். ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா ஆட் பண்ணி அது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளி, கட் பண்ணி வச்ச தக்காளி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை எப்பொழுதுமே கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடணும். எடுத்தோடனே அப்படி தண்ணி ஊற்றி உடனே அலசி எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் மண் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஊற விட்டுட்டோம்னா மண்ணெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிடும். நான் எப்பொழுதுமே முளைக்கீரை அது கட்டி கொடுப்பாங்கல்ல, அந்த கட்டோடு அப்படியே கட் பண்ணி எடுத்து வேரோட கீழே குப்பையில் போட்டுட்டு மீதி பகுதியை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். சமைக்க போகிறப்ப அதை அப்படியே முழுசாக எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். ஏன்னா கட் பண்ணிவிட்டு கழுவுனா எனக்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய கீரை வேஸ்ட் ஆகிடும் அந்த தண்ணியில். அதை திருப்பி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு மண்ணோடே தான் வரும். அதனால் நான் முழுசாகவே அந்த தண்டோடே இருக்கும்போதே அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். அதில் பூச்சி, அப்புறம் புல்லெலாம் நடுப்புற இருக்கும். பூச்சி வச்ச இலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். ஆல்ரெடி நம்ம கீரை கழுவி வச்சுருக்கிறதுனால தண்ணி நம்ம ஆட் பண்ணவே தேவை கிடையாது. கழுவி வச்ச கீரையிலேருந்தே தண்ணி வரும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றிக்க வேண்டாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை கப்பு நைட்டே ஊற வச்சுருந்தேன். இது என்ன புதுசாக இருக்குது, கொண்டக்கடலையோட கீரையை போட்டு செய்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரெண்டுமே ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இது செஞ்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாம் சேர்ந்த மாதிரி கிடச்சிரும். ரொம்ப ஹெல்த்தியாக கீரையில் இருக்கிற இரும்பு சத்து, ஃபைபரு, ப்ரோட்டீன், கொண்டக்கடையில் இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாம் நமக்கு ஹோல்சமாக அப்படியே கிடச்சிரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் டக்குன்னு செஞ்சிடலாம். கீரை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தா நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ நான் வாஷ் பண்ண கீரையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் போட்டுடுறேன். தண்ணி சுத்தமாக ஊற்றலை. நீங்களே பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து போட்ட கீரையோட அளவு அப்படியே குறைஞ்சிரும். இப்போ பெரிய பாத்திரம் வச்சு தான் செஞ்சுருக்கேன். அந்த பேன்லேயே அப்படியே கிண்டும் போதே அந்த சூடு படப்பட அப்படியே சுருங்கிரும் கீரை. கொஞ்சம் நேரம் ஆக ஆக இதுலேருந்தே தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. இப்போ கிண்டி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும். ஆல்ரெடி வெங்காயம், தக்காளிலாம் குக் ஆகிடுச்சு. சுண்டலும் வேக வச்சு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கீரைக்கு மட்டும்தான் இப்போ நம்ம டைம் கொடுக்கணும். இந்த ரெசிபி நமக்கு சாதத்தோட, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். சாதத்துலேயே பிணைஞ்சு சாப்பிட்லாம். காரம் கம்மியாக இருக்கிறதுனால தயிர் சாதத்துக்கெலாம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் கூட போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும் வேறு மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அதெல்லாம் சேர்க்கலை. அப்படியே போட்டு தான் கிளறி எடுக்கிறேன். சுத்தமாக காரம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்குனாலும் தொட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது வத்திருச்சுன்னா தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம அடுப்பை வச்சுருந்தா போதும் வரைக்கும். நல்லா கீரையும் வதங்கிரும். கொண்டக்கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது கீரையோட டேஸ்ட் அவ்வளோவா தெரியாது. கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. குழம்பு ஏதாவது வச்சுட்டு கூட, சாம்பார் குழம்பு ஏதாவது வச்சுட்டு கூட நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எப்படிலாம் நீங்கள் செய்வீங்க, வேறு ஏதாவது நீங்கள் சுண்டல் ஆட் பண்ணி கீரையோட செய்வீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சுருந்துட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த தண்ணி வத்திருச்சுன்னா கிரேவி ரெடி. ரொம்ப காரமாக சாப்பிட விரும்புகிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம காரம் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் போடலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கூட ஆட் பண்ணி செய்யலாம். நம்ம விருப்பப்படி நம்ம செஞ்சுக்கலாம். இதுதான் பேஸ். இந்த திங்ஸ் இருந்து செஞ்சால் போதும், ரெடி ஆயிரும். அவ்வளோதான், இந்த கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். என் பசங்க ஸ்கூலில் சீட்ஸ் போட்டு விதையெல்லாம் போட்டு செடி வளர்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் போய் கடையில் கீரை விதையை வாங்கிட்டு வந்து அவங்க கார்டனில் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு தொட்டியில், ஒரே தொட்டியில் எல்லாத்தையும் போட்டாச்சு, ஒரே பாட்டிலே. ஸோ அது கொசன்னு வளர ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு போட்டு இது ஒரு 3 நாளில் இது மாதிரி வளர்ந்துருந்துச்சு. என்ன கீரை வகைன்னு எனக்கு தெரியல. விதை வாங்கிட்டு வந்து விதையை போட்டு விட்டாங்க ஃபுல்லாக. அடுத்து இது மறுநாள், இந்த வீடியோ வந்து மொதல் நாள், அது முன்னாள் இது எடுத்தது. இது மறுநாள் இது எடுத்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ரொம்ப பொடியாக இருக்குது. இது என்ன கீரை வகைன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன கீரை வகைன்னு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், மறுநாளே நல்லா கால்வாசி தொட்டி அளவுக்கு வளர்ந்துருச்சு. இன்னும் நிறையா விதை வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. பீன்ஸ் மாதிரிலாம் கருப்பு கலரில் ஹாஃப் ஒயிட்லலாம் போட்டிருக்காங்க. இதுதான் அந்த பீன்ஸ் மாதிரி நான் விதை. இதுவும் 3 நாளில் இது மாதிரி வளர்ந்துருக்கு. என்ன விதை வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் தெரியல, பசங்களுக்கு சொல்ல தெரியல. இப்போ தான் வளர்ந்து வந்திருக்கு. அடுத்த 3 நாளில் பாருங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. பாதி தொட்டி அளவுக்கு வளர்ந்துருக்கு. வளர்ந்தால் தான், முழுசாக வளர்ந்தால் தான் தெரியும் என்ன செடி அப்படின்னு. இது ஒரு அடுத்தது, இது ஒரு விதை. இதுவும் தொட்டியில் போட்டது நல்லா பெரிய பெரிய இலையாக வந்திருக்கு. இதுவும் அந்த பீன்ஸ் மாதிரி இருந்தது தான், கலந்து வச்சுருந்தாங்க. இதுவும் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஆனால் நல்லா தொட்டியில் போடவும் நல்லா வளர்ந்துருக்கு. என்ன அதுலேருந்து வரும்னு தெரியல, ஃபுல்லாக எப்படி வளரப்போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் பசங்களுக்கு ஒரு ஹாபி. வீட்டிலே நம்ம சமைக்கும்போது, ஏதாவது சமைக்கும்போது இல்லைன்னா சாப்பிடும்போது ஃப்ரூட்ஸோட கொட்டை இருந்துச்சுன்னா விதையெல்லாம் கொண்டு போய் மண்ணில் போட்டு வச்சுருங்க. அது குட்டி குட்டியாக வளர ஆரம்பித்து புளியங்கொட்டை போட்டு குட்டியோண்டு புளியஞ்செடி வந்திருக்கு. மாங்கொட்டை போட்டு ஓரளவுக்கு செடி ஒன்று வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி நிறையா வீட்டில் சைடில் போட்டு வச்சுருக்குங்க. இதை பசங்களுக்கு ஒரு பழக்கம். அதை ஆசையாக போட்டுட்டு தினைக்கும் வந்து பார்த்துட்ருக்குங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு. இதெல்லாம் அதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். வேறு என்னென்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில்.
இன்னும் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன், எல்லாமே பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். தேங்க்யூ.